என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டாக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். தக்காளி தோசைக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாங்களா? நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறேங்க. இது 1/4 லிட்டர் பிடிக்கும். 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். 1/4 லிட்டர் அரிசிக்கு 2 தக்காளி போட்டிருக்கேன். சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் 2 போடுங்க. பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 தக்காளி போதும். அதுக்கு 1 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேங்க. மிளகா இது ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இதுவே இன்னும் 1 மிளகா வேணும். ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்க 1/4 லிட்டருக்கு 2 மிளகாய் போட்டுக்கலாங்க. இந்த வரமிளகாய் இதுலேயே போட்டுக்கலாங்க. இதுலேயே போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஏன்னா நம்ம மிளகா நல்லா ஊறிடும். அரைக்கும் போது ஈஸியாக அரைப்படும். அதுக்காக இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டுங்க. நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கிறேங்க. அந்த டம்ளரில் இல்லை, இது 100 கிராம் பிடிக்குங்க. ஒரு 50 கிராம் உளுந்து இருந்தால் போதுங்க. அதிகமாக தேவையில்லை. 1/4 லிட்டர் அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுந்து. நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ, குண்டாவில் எடுத்தாலும் சரி, எதில் எடுக்கிறீங்களோ அது 1/4 வாசி உளுந்து எடுத்துக்கோங்க போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயங்க. இப்போ இதையே நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இது ஒரு 1 ஹவர் ஊறுனா போதுங்க. நான் அரிசி ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் அது 1 மணி நேரம் ஊறுனா போதுனால உங்ககிட்ட நான் இப்போ காட்டுறேன். இப்போ நான் தண்ணி ஊற்றி இது 1 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ நம்ம அரிசி 2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. நம்ம தக்காளி எடுத்து வச்சு இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். இந்த மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் உளுந்து தனியாக அரைச்சிக்கலாங்க. அரிசி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ அரிசி அரைக்கும்போது தண்ணி ஊற்ற வேண்டாங்க. ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். அந்த தண்ணி வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கனாலும் ரொம்ப இதாயிரும். அதுக்காக தான். இப்போ அடுத்து நம்ம உளுந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதுக்கு நம்ம எப்படி தண்ணி ஊற்றி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக அரிசியாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் அரைக்கிறேங்க. இல்லை நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக போட்டு கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம உளுந்து நம்ம எப்படி இட்லி மாவுக்கு தோசை மாவுக்கு அரைப்போமோ அது மாதிரி அரைச்சிக்கலாங்க. உளுந்து அரைச்சிட்டேன். இப்போ 2ஐயும் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் உப்பு போட்டுட்டேன். நான் போடும்போது எடுக்கலை. இப்போ நல்லா கரைச்சிக்கலாங்க. நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைக்க தேவையில்லை. தோசை மாவு பதம் கரைச்சிக்கலாம். தோசை மாவு பதங்க இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கங்க. கரைச்சி இது ஒரு 1 ஹவர் 1 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஏன்னா இது இட்லி சாதாரண இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறணும். அப்படி இது ஊற தேவையில்லை. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அந்த 1 ஹவருக்கு தகுந்த மாதிரி புளிச்சிருக்குது பாருங்கள். இது ரொம்ப நேரம் புளிக்க தேவையில்லை. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா கலவி விடுங்க. இது நல்லா மொறுன்னு வருங்க. ரோஸ்ட்டு மாதிரி வரும். நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கல்லில் தேய்ச்சி விடலாம். நீங்கள் ஒரு சிலர் எண்ணெயை கல்லில் தேய்ச்சிட்டு அப்புறம் ஊற்றுவீங்க மாவு. நான் தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஓரத்தில் ஊற்றுவேன். உங்களுக்கு எப்படி பிரியுமோ அப்படி பண்ணுங்க. சூப்பராக வருங்க தோசை. அப்படியே நெய் ரோஸ்ட் மாதிரி வரும். நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் கல்லில் தேய்ச்சி ஊற்றிக்கலாங்க. சூப்பராக வரும். கலர் பாருங்கள், செம்ம கலராக இருக்குது. தக்காளி போட்டனால நீங்கள் நல்ல பழுத்த தக்காளி, அதாவது நாட்டு தக்காளியாதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கலராக இருக்கும். அப்புறம் நீங்கள் மிளகா போடுறீங்க இல்லைங்களா, அப்போ காஷ்மீரி மிளகா இருந்தால் போடுங்க. அதுவும் நல்லா கலர் கொடுக்கும். நீங்கள் மீதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு வராதுங்க. நீங்கள் அளவாக போட்டுங்க. நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ நீங்கள் 1/4 லிட்டர் போட்டிங்கன்னா கால்படி உலக்கில் 1 உலக்கு ப்ளஸ் உளுந்து போட்டிங்கன்னா 3 பேர்த்துக்கு தோசை தாராளமாக வருங்க.
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இது டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இது இந்த நம்ம வந்து இதை வந்து நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். அதிக நேரம் புளிக்க வைக்க தேவையில்லை. இப்போ காலைல டிஃபனோ இல்லை ஈவினிங்கோ நம்ம எதுவும் செய்யலை அப்படின்னா உடனே அரிசி ஊற வச்சு ஒரு ஒரு 2 மணி நேரம் 1.5 to 2 மணி நேரம் ஊறினா போதும். அரைச்சி வச்சு ஒரு 1 hour புளிக்க வச்சா போதுங்க. சூப்பராக இருக்கும். இது நான் சொன்ன அளவுகள் படியே நீங்கள் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.